ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் சீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னம் பற்றி ஜோட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமுத்தி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு இளைஞனோட ஜாதகம். இவனுக்கு மூக்கில் ஒரு மாதிரி எலும்பு வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. எப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இந்த ஜாதகோட ஜென்ம லக்னம்னு பார்த்திங்கன்னா கடக லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய அட்சய லக்னமானது பார்த்திங்கன்னா கன்னி லக்னம், அஸ்தம் 3ஆம் பாதம். சரிங்களா? லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல நல்லா இருக்காங்க. நட்சத்திரம்னா பார்த்திங்கன்னா ஹஸ்தம் 3ஆம் பாதம். சந்திர பகவான் எங்கே இருக்காங்க? அவங்களும் ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க. சரி, இப்போ 2ஆம் இடம் மூக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடத்தை எடுத்துக்கிடுவோம். 2ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்காங்க? இந்த 2க்கு 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் இவர் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான். இந்த மூக்குக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியும் அவங்க தான். அவர் அதிபதியும் ஆகி இந்த சுக்கிர பகவான் இந்த மூக்குக்கு 2ஆம் இடத்துல ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக அந்த மூக்குக்கு 8ஆம் இடத்தை அந்த அறுவை சிகிச்சைக்கான அந்த இடத்த பார்க்கறது ஒரு அறுவை சிகிச்சைக்கான ஒரு காரணம். அதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎல்பி இருக்குல்லையே, ஏஎல்பிக்கு 8ஆம் இடம் ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 8ஆம் இடத்தோட அதிபதியும் யாருன்னா செவ்வாய் தான். அவரும் எங்கே உட்காந்துருக்காங்க? ஏஎல்பிக்கு 2ஆம் இடத்துல மூக்கு ஸ்தானத்திலே அமர்ந்து 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க? இந்த ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வையாக இந்த மூக்குக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பது அந்த அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்பு உண்டான்னா அது எல்லாத்தையுமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு பகவானும் இந்த மூக்குக்கு 8ஆம் இடத்துல அறுவை சிகிச்சைக்கான இடத்துல அமர்ந்து அந்த வாய்ப்பு அதிகமாக பிரம்மாண்டமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் நீங்கள் எப்படி வச்சாலும் இந்த அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம செய்கிறதுக்கான சூழல் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அதனால் இது இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோய் தீருமா அப்படின்னு கேட்டால் இந்த அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகும் அதோட தாக்கங்கள் இருக்க தான் செய்யும், வீரியங்கள் இருக்க தான் செய்யும். அது எப்போ சரியாகும்னா இந்த லக்னம் ஏஎல்பி ஆனது கன்னியிலேருந்து துலாமுக்கு வந்த பிறகு தான் அவருக்கு அதிலேருந்து ஒரு ரிலீஃப் ஒரு பெரிய ரிலீஃப் அப்போ தான் கிடைக்கும். அன்ன வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குமானா பிப்ரவரி 2028 தான் அந்த லக்னம் மாறுது. அது வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்குமானா இருக்கும். அஸ்தம் 3ஆம் பாதம் போகும்போது D9ம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல போயிட்டுருக்கோம். அப்போ இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு சொன்னால் செய்யலாம். நீங்கள் அதுக்கான சூழல் நல்லா தான் இருக்குது. கிரக நிலைகள் அறுவை சிகிச்சைக்கு சாதகமாக தான் இருக்குது. அது ஒரு நெகட்டிவான வைப்பை ஏற்படுத்துகிறாது. அதனால் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இது மாதிரி எளிய துல்லிய ஆய்வு முறைகளை அட்சய லக்னப்பதி ஜோட முறையில் தான் கணிக்க முடியும். நீங்களும் கற்றுக்கிட்டு இந்த அட்சய லக்னப்பதி ஜோதிட முறையில் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். இதற்கான வாய்ப்பு இங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. வர ஜூலை 13ஆம் தேதி உங்களுக்கு ஆரம்ப நிலை வகுப்பு தொடங்க இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாய்ப்பளித்த குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம்.